சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ கடவுள்கிட்ட நம்மளை நெருங்க விடாமல் தடுக்கிறது எது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கடவுள்கிட்ட நெருங்கிறதுனா என்ன, ஏன் நெருங்கணும், அதற்கு தடையாக வருவது என்ன, அந்த தடையை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஒரே வார்த்தையில் சொல்லணும், இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், காதால் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், மனதால் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கடவுளை நெருங்க விடாமல் தான் தடுக்குது. எல்லாமே, ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம்னு கிடையாது, எல்லாமே கடவுளை நெருங்க விடாமல் தடுக்குது. ஸோ கடவுளை நெருங்கிறதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுளை அடையிறதுக்காக பல முயற்சிகள் பண்ணுறது, அதை பற்றியே நம்ம பேசலை. அதெல்லாம் பக்தி இல்லையா? அதாவது எப்படின்னா, நான் பக்கத்தில் இங்கே இருக்கிறேன், என்னை தேடி நான் ஊரெல்லாம் நான் என்னை தேட போகிறேன் அப்படின்னா பக்கத்துலேயே நான் இருக்கிறேன், அது தெரியலன்னா இல்லையா? அந்த மாதிரி கடவுள் இருக்கார், அவர் வந்துட்டார், வந்து நான் இப்படி தான் இருக்கிறேன்னு சொல்கிறார், இப்போ போய் நான் அவரை தேடுறேன் அப்படின்னா அது பக்தி. ஸோ கடவுள் வந்துட்டார், வந்து அவர் கொடுக்கறது தான் ஞானம், அவரை பற்றிய அறிமுகத்தை கொடுக்குறாரு, அவரை ஏன் நினைக்கணும், அதனால் நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறார். ஸோ கடவுள் வந்து இருக்கிற இடம் இது, செம்பொன் நிறமான உலகம், ஒளி உலகம். இதை பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். இங்கே இறைவன் ஒரு சின்ன நுட்பமான ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். உண்மையிலே நாமளும் அதே மாதிரி நுட்பமான ஒளிப்புள்ளியாக தான் அங்கேயே தான் இருந்தோம். அங்கேருந்து நாம் இந்த பூமிக்கு வரும்போது மனித உடல் எடுக்கிறோம். கடவுள் நம்மளை மாதிரி தனக்குன்னு உடல் எடுக்கிறதே கிடையாது ஒருபொழுதும். அவர் சதா ஒளிப்புள்ளியாகவே ஜோதியாகவே இருக்கிறார். அதனால தான் சதா சிவம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் நாம் முதலாக இந்த பூமியில் பிறக்கும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், அங்கே நாம் தேவதைகளாக இருப்போம். அப்படியே மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழித்து தான் இந்த பூமி நரகமாக மாறும். அங்கே நாம் சாதாரண மனிதர்களாக பிறக்கிறோம். கடைசி 100 வருடம் சிவபெருமான் இந்த பூமிக்கு வரார். அவரை தான் அல்லா பரமபிதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் தான். இந்த பூமிக்கு எப்படி வர்றாருன்னா, நம்மள மாதிரி குழந்தையாக பிறக்கல, ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசமாகி ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம் கொடுக்குறாருன்னா, சொர்க்கத்தில் தேவதையாக இருக்கும்போது நீங்கள் எது நினைத்தாலும் நடக்கும், அனைத்தும் உங்களுக்கு இருந்தது. தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், அளவற்ற செல்வம் இருக்கும், அளவற்ற உணவு இருக்கும், அன்பு, ஆரோக்கியம், அமைதி, இதுதான் இருக்கும். நமக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய எதுவுமே இருக்காது. காரணம், துக்கத்துக்கு கொடுப்பதற்கான முக்கியமான காரணமே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான். அப்படின்னா என்னன்னே தெரியாது சொர்க்கத்தில். காரணம், அங்கே இருக்கிற யாரும் தங்களை அழியக்கூடிய உடல்னே நினைக்காம இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான், உடல்லிருந்து தனிப்பட்டு இருக்கிறன்ட்டு இந்த உடல்லிருந்து தனிப்பட்டு தன்னை உணர்வார்கள் ஒளியாக. ஏன்னா ஆத்மா நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கும். இறைவனும் ஆத்மா தான், அதனால தான் பரமாத்மான்றோம். நாம் உடலில் வரும், அவர் உடல் எடுக்கலை அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லி, சொர்க்கத்தில் இப்படி இருந்தோம், நரகத்தில் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கிறதுனால காமம், கோபம் இதுக்கு அடிமையாகிறோம். அதனால தான் நமக்கு துக்கம் வருது. அதிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா அதற்கான சக்தி இப்போ இல்லை. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுலேயே மூழ்கி கிடக்கிறோம். ஸோ அதிலிருந்து வெளியில் வரணும்னா அதுக்கு சிவபெருமானை நினைக்கணும். ஏன்னா அவர் இதில் விழுந்ததே கிடையாது. எப்படி நினைக்கணும்? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நினைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவர் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு, பிறப்பிறப்பிற்கு அப்பாற்பட்டு இருக்கிறாரு. அவருடைய குணம் என்ன? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் எப்பொழுதும் சிக்குவதே கிடையாது. அதனால் எப்பவுமே அன்பாக, அமைதியாக, ஆனந்தமாக, சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறார். அப்படின்னு நினைக்க நாமளும் அவரை மாதிரியே ஆகும். ஸோ இதற்காக தான் நினைக்க சொல்கிறார். நினைக்க என்னாகுன்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் நம்மளை விட்டு போய் இறைவனுக்கு சமமாக நம்மளும் பரிசுத்தமாக ஆகும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லி இறைவனை நினைக்க சொல்கிறார். ஸோ இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து தான் பேசுகிறார். அவரை தேடி நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. எந்த ராஜயோக தியான நிலையத்துக்கு போனாலும் அவர் சொல்கிற மகா வாக்கியம் தான் இருக்கும். இறைவன் இந்த பூமிக்கு வந்து பல வருடங்கள் ஆகிடுச்சு, 82 வருடத்திற்கு மேலே ஆகிடுச்சு. அப்படிப்பட்ட இறைவனை நாம் இப்போ நினைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி அவர் வயோதிகர் உடலில் வந்தாலும் அவருக்குன்னு உடல் கிடையாது, அது அவரோட உடல் கிடையாது. அதனால் சிவபெருமானை பார்க்க முடியாது, அதனால தான் கடவுளை பார்க்க முடியாதுன்ற. ஸோ இங்கே நெருங்கிறது அப்படின்றது இறைவனை நினைக்கிறது, அந்த நினைவிலேயே மூழ்கி கிடக்கிறது தான் இறைவனுக்கு நெருக்கத்தில் இருப்பதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி நம்மளை நெருங்க விடாமல் தடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். ஸோ நான் ஆத்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு அழகான பொண்ணு போகும்போது, அழகாக இருக்கிறாள், எங்கே போச்சு ஆத்மான்னு நினச்சது, மறந்து போச்சு
அப்போ உடல்ன்ற உணர்வுக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் நிலை பெற்றாலே இறைவன்கிட்ட போயிடுவீங்க, புத்தி இறைவனிட இருக்கும். ஆனால் ஆத்மான்றதே மறக்கும் பொழுது மறந்தது. அப்போ ஒரு அழகான பெண் வந்து தான் ஆத்மான்றதை மறக்க வைக்கிறாளா? ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அங்கே என்ன சத்தம்? அப்பயும் ஆத்மான்றதை மறக்கிறீங்க இல்லையா? யாரோ ஒருத்தங்க போகிறாங்க, இப்படி பார்க்குறீங்க, மறந்துடுறீங்க. நேற்று ஒருத்தன் திட்டினா அதை நினைக்கிறீங்க, மறந்துடுறீங்க. டிவியில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே ஆத்மான்றதை மறந்துடுறீங்க. ஸோ இப்படி டக்கு டக்குன்னு, அதாவது உங்கள் மனசில் வர அத்தனை எண்ணமும் இறைவனுக்கு எதிரானதே. ஏன்னா இறைவன்கிட்ட இருந்து உங்களை விலக்கி வச்சிடுது. ஸோ அதனால தான் இப்போ தியானம் வந்து கடவுளை தெரிந்து தியானம் பண்ணாட்டினா கூட ஒரு நிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எதெல்லாம் எதிரி? எல்லாமே எதிரி தான் இல்லையா? ஒவ்வொரு எண்ணமும் எதிரி தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பைபிளில் ஒன்று வருமே, ஒவ்வொரு ஆசையாக காட்டுவான் சாத்தான் இயேசு கிறிஸ்துக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்றார்? அப்பாலப்போ சாத்தானே, அப்பாலப்போ சாத்தானே. அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசுக்கும் ஆசையை காட்டுது. கலியுகத்தின் ஒவ்வொரு விஷயம், அங்கே என்ன இருக்குது, என்னமோ வாசனை அடிக்குது, ஐயோ அடுப்பில் பால் இருக்கா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் இறைவனை நினைக்கணும்னு உட்காடுறீங்க, அதை விட ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கிற மாதிரி உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அத்தனையும் இயேசு சொன்ன மாதிரி அப்பாலப்போ சாத்தானே, அப்பாலப்போ சாத்தானே அப்படின்னு தள்ளிக்கிட்டே இறைவனோடு புத்தியை இணைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ இறைவனோடு நெருங்க விடாது. இத்தனை விஷயமும் இருந்தாலும் இதில் மிகப்பெரிய எதிரி ஒன்று இருக்குது, அதுதான் காமம். அதுதான் காம மகாசத்ரு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மற்ற விஷயம் கூட நீங்கள் இப்படி பார்த்துட்டுச்சா இறைவன் நினைக்கணும்னு நினச்சா மறந்துட்டேனேன்னு தோணும். ஆனால் காமம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறைவனை நினைக்கணுன்ற அந்த நினைப்பே சுத்தமாக கட்டாயி அது பின்னாடியே போயிட்டு இருக்கும் உங்களுடைய புத்தி. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆத்மா சக்தி இழக்கும். ஏன்னா இறைவனை நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி ஏற்றுரும். ஆனால் நீங்கள் காமத்தின் பின்னாடி போக போக ஏற்றின சக்தி ஃபுல்லாக கடன்னு குறைஞ்சிடும். ஸோ மீண்டும் இறைவனோடு உங்களுடைய புத்தியை இணைக்கக்கூட முடியாது. ஏன்னா இறைவனை நினைக்கும் போது உங்களுக்கே அசிங்கமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும். கடவுளை நினைக்காம நான் எங்கே போயிருக்கிறேன் அப்படின்னு தோணும். அதனால தான் எல்லா மதத்திலுமே காமம் மிகப்பெரிய எதிரின்ட்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்டிப்பாக சொல்லப்பட்டு இருக்குது. எந்த மதத்திலுமே சொல்லலைன்னு சொல்ல முடியாது. இந்து மதத்தில் எல்லா இதுக்கும் பிரம்மச்சரிய விரதம் தான். எந்த விரதம் இருந்தாலும் பிரம்மச்சரிய விரதம் அதில் வந்துடுது. கிறிஸ்தவ மதத்தில் ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ பண்ணுறது பேர் விபச்சாரன்ட்டார், முடிஞ்சு போச்சு. முஸ்லீம் மதத்தில் மெக்காவுக்கு நீங்கள் போகும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே போன பிறகு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் காமத்தில் ஈடுபடக்கூடாது. மெக்காவுக்கு போனால் தான் சொர்க்கத்துக்கே போக முடியுமா? இப்போ சொர்க்கத்துக்கு போனாலே நீங்கள் காமத்தை விட்டால் தான் போக முடியும்னு அங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. காமம் மிகப்பெரிய எதிரி தான். ஆனால் டக்குன்னு வந்து காமம் உங்களை தோக்கடிக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் இறைவனை நினைக்கணும். என்னென்னா ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கிறேன், செம்பன் நிறமான உலகத்தில் இருக்க செவ்வானத்தில் நட்சத்திரமாக அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் பார்த்தா கூட டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் எப்படி வரும்? இது எல்லாத்தையும் மாயான்னு சொல்லுவோம். மாயா, ராவணன், அரக்கன், சாத்தான், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரமான இடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த ராவணன் நம்மளை எப்படி ஏமாத்தோன்னா எடுத்த உடனே காமமாக கொடுக்க மாட்டான். ஏன்னா காமம் தப்பு, அந்த பக்கமே விழக்கூடாதுன்ற விழிப்புணர்வில் நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்போ எப்படி இது வரும்னா, ஒரு ஆணை ஒரு பெண் மயக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அல்லது ஒரு பெண்ணை ஒரு ஆண் மயக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா எடுத்த உடனே போய் காமத்தை பற்றி பேச மாட்டாங்க, பார்த்தோன்னே ஓடி போயிடுவாங்க இல்லையா? இப்போ எப்படி பேசுவாங்க? சாதாரணமாக சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க, இப்படி தான் ஆரம்பித்து கொஞ்சமாக அப்படியே அதில் காமம் கலக்கும். அதே மாதிரி தான் இந்த மாயாவும் எடுத்த உடனே உங்களை காமத்தின் பக்கம் திருப்பாது. ஃபஸ்ட்டு சாதாரண விஷயம், யாராவது ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க, பேசிகிட்டு இருப்பீங்க, நேற்று என்ன பண்ணோம், இதெல்லாம் நினைக்க நாங்கன்னா ஆத்மா கொஞ்சமாக சக்தி அதாவது ஒரு மயக்க நிலையை அடையும். அந்த மயக்க நிலையை அடையும் பொழுது காமம் வரும்போது தான் நீங்கள் போய் விழுவீங்க. எப்போவுமே எடுத்த உடனே போய் விழ மாட்டீங்க. ஸோ பெரிய வீரன் வந்து ஒரு புல் தடிக்கு விழுந்தானுவாங்க இல்லையா, உண்மையிலே அது அப்படி தான் வரும். அப்போ ஒரு சின்ன புல் தானே அப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு அடியிலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நாம் இறைவனை நினைக்க ஆத்மா தூய்மையாகி அதன் மூலமாக சொர்க்கத்தில் ஜென்மம் எடுக்க போகிறோம். ஏன்னா கலியுகம் முடிஞ்சு மீண்டும் சொர்க்கம், சத்தியுகம் வரப்போகுது.
அங்கே போகிறதுக்கு தான் அங்கே இருக்கிற குணத்தை இங்கே எடுத்துகிட்டு வர்றாரு. அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதே மாதிரி நம்மளை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனை நினைக்க சொல்கிறார். நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதாவது ஒரு சமணத்துறவிகள் வந்து அந்த வாயில் வந்து இப்போ நம்ம மாஸ்க்கு கொரோனாவுக்கு போடுற மாதிரி அவங்க எப்பயுமே போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த சுவாசம் பட்டு கூட ஒரு ஜீவராசிக்கு வந்து துக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விசிறியாட்டம் ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி பெருக்கிட்டே தான் நடப்பாங்க. தெரியாமல் கூட ஈ எறும்பை வந்து அவங்க மிதிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் இந்த மாயா எப்போ வேணாலும் வரலாம், தெரியாமல் கூட அதன் பக்கம் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம இறைவன்கிட்ட நெருங்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? வெட்டியான்னு சொல்லுவான். தெரிஞ்சு சொல்கிறதில்ல, ஆனால் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இறந்த உடனே அந்த கொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி கொல்லி வைக்கிறவங்களுக்கு சொல்லுவான். என்னென்ன? நான் சொர்க்கம் போகிறேன், கைலாயம் போகிறேன், சொர்க்கம் போகிறேன், கைலாயம் போகிறேன், சொர்க்கம் போகிறேன், கைலாயம் போகிறேன். திரும்பி பார்க்காம இதையே சொல்லிட்டு வாங்கணும். இது உண்மையிலே யாருக்கு தெரியுமா? செத்து போன பிணம் அதோடைய உடல் மேலே தான் அதுக்கு அதிக பற்று. ஸோ கண்டிப்பாக அங்கே வரும் இல்லையா? ஸோ அதுக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க இறைவனை நினைக்கிற பழக்கம் உடையவர்களாக இருந்தால் உடனே ஞாபகம் வந்துடும். ஆஹா, நம்ம ஏன் இங்கே இருக்கிறோன்னு டக்குன்னு போயிடும். ஸோ அதுக்காக தான் அது நடக்குது. அதேமாரி தான் நம்ம கைலாயன்றது சிவபெருமான் இருக்கிற இடம், இமயமலையில் இருக்கிறத நம்புகிறாங்க பக்தியில். ஆனால் அவர் இருப்பது இங்கே இருக்கிறார், செம்பு நிறமான உலகத்தில். இதை தான் பரந்தாமம், பரலோகம்னு சொல்கிறோம். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமான் இருக்கிறாரு, அவரே நான் நினைக்கிறேன். எதுக்கு நினைக்கிறேன்? நினைக்க தூய்மையாகி சொர்க்கத்தில் போகணும். சொர்க்கத்தில் மிகப்பெரிய பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி. அதனால தான் சொர்க்கவாசல் திருப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. அப்போ நான் நாராயணன் ஆகணும், நாராயணனா நான் தான் இருந்தேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் நான் தான் நாராயணன் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும்போது தான் இறைவன் நினைவிலே இருப்பீங்க, ஆத்மான்ற உணர்விலே இருப்பீங்க. அப்போ இப்போ வந்து சொர்க்கம் இங்கேருந்து நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போகுது சொர்க்கத்துக்கு. ஆனால் மற்ற விஷயங்களை என்ன பண்ண, இப்படி அல்லது பின்பக்கம் இப்படியே உங்களுடைய கவனத்தை திசை திருப்போம். அங்கே பாரு, இங்கே பாரு, இப்படியெல்லாம் இருந்தா இல்லையா? நேராக சொர்க்கத்துக்கு தான் போகணும். அப்படின்னா நான் அதுதான் வெட்டியான்னு சொன்ன மாதிரி, நான் சொர்க்கம் போகணும், கைலாசம் போகணும், சொர்க்கம் போகணும், கைலாசம் போகணும், சொர்க்கம் போகணும், பரந்தாமல் போகணும். ஏன்னா இங்கே போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். இது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதோடைய நினைவாக தான் பக்தி மார்க்கத்தில் கூட சாமியே ஐயப்பா, சரணமே ஐயப்பா, இந்த ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறது. இங்கே முக்கியம் நான் ஆத்மா. ஓம்னா அதான் அர்த்தம். ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்துக்கு போகணும், ஆத்மாவாகிய நான் சொர்க்கத்துக்கு போகணும். இதே சிந்தனை மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ வேறு வேலையே இல்லையா அப்படின்னு தோணும். எந்த வேலை செஞ்சாலும் இந்த சிந்தனையோடு செய்ய கற்றுக்கோங்க. பாட்டு கேட்டுட்டு வேலை செய்ய முடியுது இல்லை? எல்லா வேலையும் பாட்டு கேட்டுக்கிட்டு ஏன் வேறு வேலையில் ஏன் பாட்டு கேட்குறீங்க? இப்போ பாட்டு கேட்டுட்டு உங்களால் வேலை செய்ய முடியுது, ஆனால் மயங்கி வேலை செய்கிறீங்க பாட்டுக்கு. அதே மாதிரி நீங்கள் மயங்கி கிடையாது, விழிப்புணர்வோடு வேலை செய்கிறீங்க. அப்போ ஆத்மா எப்போ வேணாலும் உடலை விட்டு பிரியும். அந்த நேரம் இறைவன் நினைவில் இருந்தால் தான் டக்குன்னு மேலே போகும். நான் சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனாக பிறக்க போகிறேன் அப்படின்ற ஆனந்தத்தில் இருக்கும்போது தான் இந்த கலியுகத்து விஷயத்தை நினைக்காம டக்குன்னு ஆத்மா மேலே போயிட்டு இங்கே வந்து ஜென்மம் எடுக்கும். அப்போ இந்த நினைவிலே உங்களால் காரியம் செய்ய முடியும். ஆனால் நேரம் எடுக்கும் இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ இறைவன் கிட்ட நம்மளை நெருங்க விடாமல் தடுக்கிறதுன்னா சுற்றி இருக்கிற அத்தனை விஷயம், இதைத்தான் மொத்தமாக ஒரே வார்த்தையில் வீண் விஷயங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். எது வீண் விஷயம்? கடவுளை நினைக்கிறதை தவிர, கடவுள் அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்ற அந்த நினைவை தவிர உள்ள அத்தனை விஷயங்களும் வீண் விஷயங்களே. இறைவனை நினைப்பதற்கும் சொர்க்கத்திற்கு போவதற்கும் உதவாத அத்தனை விஷயங்களும் வீண் விஷயங்களே. ஸோ அதிலிருந்து புத்திய விலக்கி நான் பரந்தாமம் போகணும், நான் ஆத்மா இந்த உடல்லேருந்து விடுபட்டு இருக்கிறேன், எப்போ கடவுள் கூப்பிட்டாலும் போக தயாராக இருக்கிறேன் அப்படின்ற அந்த நினைவிலே இருந்தால் நாம் பரலோகத்துக்கும் போகலாம், அடுத்து நாம் வரக்கூடிய சொர்க்க ராஜ்யத்துக்கும் போவோம். அதுதான் பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். பரலோகத்தில் ராஜ்யம் இல்லை, பரலோகன்றது பரந்தாமம், வெறும் ஆத்மா மட்டும் போகிறது. ராஜ்யம் இந்த பூமியில் வந்து தான் நம்ம பண்ணுவோம். லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் தான் பண்ணுவாங்க. ஸோ ராஜராணி ஆட்சி சொர்க்கத்தில் ஆரம்பமாகி சமீபம் வரைக்கும் தொடர்ந்து, ஸோ காந்திக்கு அப்புறம் தான் அதை வந்து முற்றிலும் நீக்கிறாங்க. ஏன்னா முற்றிலும் நீக்கினா தானே மீண்டும் புத்தம்புது ராஜ்யத்தை உருவாக்க முடியும். அதை உருவாக்கத்தான்
கடவுள் வந்திருக்கிறார். ஸோ அந்த ராஜ்யத்திற்கு அவசியம் நீங்களும் வரணும், நம்ம எல்லோரும் அங்கே சந்திக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். ஏன்னா இறைவன் தினம் தினம் ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த ஞானம் எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. அதை தான் முரளின்னு சொல்லுவோம். யூடியூப்பில் பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு சர்ச் பண்ணுங்கள், அல்லது இந்த வீடியோக்கு ஹேஷ்டேக் தமிழ் முரளின் லிங்க் இருக்கும். அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணாலும் ஃபுல் முரளின் லிங்க் இருக்கும். ஸோ அதை அவசியம் கேளுங்க. ஓம் சாந்தி. அதை கேட்க கேட்க தான் நாம் இறைவனையே நினைக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். வேறு எப்படி பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஞாபகம் வராது. ஏன்னா பேசுகிறதே இறைவன். எதுக்காக பேசுகிறார்? நம்மள நாராயணன் ஆக்கிறதுக்கு. ஸோ அது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ மற்ற எல்லா விஷயத்துலேருந்து உங்களுடைய புத்தி நீக்கி இறைவனோடு மட்டும் புத்தியை இணைப்பீங்க. ஸோ அதுக்கு பலவிதமான யுக்திகள் சொல்லியிருப்பார். இறைவனையே அண்ணனாக நினைக்கிறது, கணவனாக நினைக்கிறது, அப்பாவாக நினைக்கிறது, அம்மாவா, மனைவியா, எல்லா உறவுகள்லையும் எப்படி நினைக்கிறது, அவரோடவே எப்படி வாழறது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த முரளியில் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அதை கேட்க கேட்க புத்தி இறைவன்கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அலட்சியமாக இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக இறைவனோட புத்தி இணையும். சீக்கிரமாக இந்த பூமி சொர்க்கமாக மாறும். அங்கே ஆரம்பத்திலே நாம் வரணும்னா இறைவனை தவிர வேறு எதுவும் உங்கள் புத்தியில் இப்போ இருக்கக்கூடாது. அப்போ தான் ஆரம்பத்திலே சொர்க்கத்தின் 2500 வருட சுகத்தையும் நாம் அனுபவிப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.